ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மகிழ்மதி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரவீனா, டப்பிங் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க நடிச்சு, விதார்த் நடிச்சு, சுரேஷ் செங்கையா அப்படிங்கிறவரோட டைரக்ஷன்ல வெளிவந்த ஒரு கெடாயின் கருணை மனு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு வேண்டுதலுக்காக, குலதெய்வ கோயில் வேண்டுதலுக்காக கெடா வெட்டலாம் அப்படின்னு ஒரு குடும்பம், அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம், சொந்தக்காரங்க, ஜாதி சனம் எல்லாம் சேர்ந்து ஒரு லாரி பிடிச்சி ஒரு தூரமா ஒரு இடத்துக்கு போறாங்க. ரொம்ப தூரமான கோயிலுக்கு போறாங்க. அங்க போகும்போது அவங்களுக்கு சில அசம்பாவிதங்கள் நடக்குது. அதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்றாங்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் இவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படம் ரொம்ப அழகான, பொறுமையான படம் அப்படின்னு நீங்க அந்த ட்ரெய்லரை பார்த்தோ இல்லை நீங்க ஒன்லைனரை பார்த்தோ நினைக்கலாம். பட் இது ஒரு அட்டகாசமான த்ரில்லர். இந்த படத்துல என்னென்னலாம் ரசிக்கும்படியா இருக்கு அப்படின்னு நம்ம படத்துக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த படத்துல நான் முத ரசிச்சதே ஃபர்ஸ்ட் சீன் தான். ஃபர்ஸ்ட் சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கேமராவே ஒரு ஆடு அதோட கண்ணால பாக்குறது போது அந்த கதை எப்படி நகரும் அப்படிங்கிறத வச்சுதான் ஃபர்ஸ்ட் சீனே இருக்கும். அதுலயே ஒரு ஹிடன் டீட்டெயிலும் இருக்கு. ஆட்டோட கண்ணுல இருந்து நாமெல்லாம் எப்படி தெரியும், அந்த ஊர் எப்படி தெரியும், அவங்க பேசுறது எல்லாம் எப்படி தெரியும் அப்படிங்கிறத கொஞ்சம் பிளர்டா, கொஞ்சம் மங்களா, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்ப ரசிக்க முடியா இருந்துச்சு. இந்த படத்தோட ஐடியாலஜி புரியும் போது இந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட டைரக்டரை ஃபர்ஸ்ட் நான் ரசிச்சது எப்ப அப்படின்னா, இந்த படத்துல அவர் சொல்ல வர விஷயத்த ஒரு சீன்லயுமே அவரு ஒரு கொஞ்சமா தெளிச்சு விட்டு போயிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சீன்ல ஒரு லாரியில இருந்து எல்லாரும் இறங்கி ரெஸ்ட் ரூம், அவங்க நேச்சுரல் கால்ஸ்க்காக சும்மா இறங்குவாங்க. ஒருத்தர் என்னன்னா எல்லாரும் இறங்குவாங்க. அந்த ஷார்ட்ஸ் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஷார்ட்ஸ்ல கடைசியா ஆடு மட்டும்தான் இருக்கும். அந்த ஆட்டோட நேச்சுரல் காலும் அவர் காட்டியிருப்பாரு. நேச்சுரல் கால் அதோட தேவையும் அது பூர்த்தி பண்ணுங்கிற மாதிரி. ஸோ மனிதனுக்கு என்ன தேவைகள் இருக்கோ, என்ன இருக்கோ, அது ஒரு மிருகத்துக்கும் ஒரு ஆட்டுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல அவர் தெளிச்சு போயிருப்பாரு. ஓவரால கதையை அங்கங்க சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு ஷாட் ஒன்று, லாங் ஷாட் ஒன்று, ஏரியல் ஷாட் மாதிரி ஹைலா வச்சிருப்பாரு. அது என்னன்னா, ஒரு லாரியில தான் போவாங்கன்னு நம்ம முன்னாடி சொல்லியாச்சு. அந்த மேல இருந்து லாரி ஒரு பக்கத்து ரோட்ல போகும். அதுக்கு ஆப்போசிட் சைட்ல பஃபலோஸ் எல்லாம், எருமை மாட்டெல்லாம் வச்சுட்டு ஒருத்தங்க லாரியில கூட்டு வருவாங்க. அது ரெண்டையும் ஒரே டாக்ல ஆப்போசிட் சைட்ல காட்டியிருப்பாரு. ஸோ வி ஆர் லிவிங் டுகெதர் அப்படிங்கிறதுல இவர் ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. உனக்கு என்ன தேவைக்கான பயணமோ அதே தேவைக்கான பயணம் தான் எனக்குன்னு. எவ்ரி ஒன் இஸ் சேம். ஹியூமன் பீங்கா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், எல்லாருமே லிவிங் பீயிங்ஸ் அப்படிங்கிறது சேம்ங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஆக்சிடென்ட் சீன்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப நிறைய படத்துல பார்த்துட்டு இருப்போம். ஆக்சிடென்ட் சீன்ஸ் எப்படி காட்டுறது, ஏன்னா ரொம்ப கஷ்டம், ஹை பட்ஜெட் அப்படிங்கிறதுல. இதுல ஒரு ஆக்சிடென்ட், ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அவங்க காட்டுவாங்க. அதோட இம்பாக்டை மட்டும் காட்டுவாங்க. அந்த இம்பாக்ட்லயே அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத நம்ம தெரிய வந்துடும். அவுட் சைட்ல இருந்து லாங் ஷாட்ல அதை காட்டாம, இல்ல லாரிக்குள்ள ஒருத்தவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் போது அவங்க எப்படி இம்பாக்ட் ஆகுறாங்க, அவங்க எப்படி அந்த இடத்துல விழுறாங்க அப்படிங்கிறத மட்டுமே ரொம்ப ஃபோக்கஸா காட்டியிருப்பாரு. அதை வச்சே நம்ம வெளியே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு ஏற்படுத்தி இருப்பாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல இன்னொரு விஷயம், நான் ரொம்ப ரசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரைட்டிங்ல ஒரு சீன்ல ஹீரோக்கும் ஒரு டிரைவருக்கும் ஒரு பெரிய ஃபைட் வந்துடும். ஃபைட்னா ஹீரோ வந்து டிரைவரை போட்டு அடின்னு பயங்கர கோவத்தில் அடிப்பாரு. அதுக்கான காரணம் இருக்கும். பட் அவருக்கு ஏன் அவ்வளோ கோவம் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து அந்த ஹீரோவோட ஏஜை வந்து டிரைவர் சொல்லிடுவாரு. அவர் சொன்ன விஷயமே தப்பு, அவர் கோவப்படுற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த சீன் அவ்வளோ இன்டென்ஸ் ஆனது, கண்டிப்பா செத்தாண்டாவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்ததுக்கான காரணம் வந்து, அதுக்கு முன்னாடி அந்த ஏஜ் ஃபேக்டர்ல அவர் ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த ஏஜ் ஃபேக்டர் வரும்போது அவர் நார்மல் ஆக்டிவிட்டில இருந்து கொஞ்சம் டென்ஷன் ஆவாரு. அடுத்ததான் அந்த ஏஜ் பத்தி, அவரோட ஏஜ் பத்தி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் யாராது அப்படிங்கிற மாதிரி அவரோட கோபம் கொஞ்சம் அதிகமாகும். அப்புறமா ஏஜ் பத்தி பேசும்போது கொஞ்சம் அதிகமாகும். கடைசியா டிரைவர் சொல்லும் போது அந்த ஏஜோட லீனியரிட்டி, அந்த கிராஃப் வந்து ரொம்ப பீக்ல இருக்கும். அந்த டைம்ல அவருக்கு கோவம் அதிகமான அவர் சொன்ன விஷயத்துக்கு போட்டு தந்துடுவாரு. அந்த லீடு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவரோட ஆங்கிரிக்கு ஒரு லீடு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நீங்களும் கண்டிப்பா ரசிக்கிறபடியா இருக்கும். இந்த படம் ஒரு 1.5 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் உங்க மைண்ட் செட்ல ஒண்ணு ஓடும், ஆட்டை பத்தி. டேய், ஒரு விஷயத்த யோசிப்பீங்க, இந்த ஆட்டுக்கும் இந்த கதைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் ஹிட்டனா தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்குன்னு ஒன்று தோணும். அந்த நமக்கு என்ன தோணுமோ அதை அங்கே ஒரு கேரக்டரை வச்சு நம்ம மைண்ட் வாய்ஸ் அங்கே காட்டியிருப்பாரு. இதை நான் மனசில் நினைச்சது வெளிப்படையா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். கரெக்டா 1 hour 26 minutes இந்த சீன் நடக்கும். அது நீங்க உண்மையாலுமே ரசிச்சு பாருங்க. அந்த இடத்த உங்க மைண்ட்ல இருக்கிறது வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஒரு லைக் பட்டன் மட்டும் வச்சுங்க. இந்த படத்துல அந்த ஆடு ஒன்று இருக்கும். அந்த ஆட்டை வந்து நிறைய வாட்டி க்ளோஸ்அப் ஷாட்ஸ், அதோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. ஆடு எப்படி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கும் நீங்க யோசிக்கலாம். அதோட ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும். பட் அந்த சீனுக்கு அவர் காட்டும் போது அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு வாட்டி ஆட்டோட க்ளோஸ்அப் ஷாட்ஸ் காட்டும் போதும் உங்களுக்கு ஒரு இன்டென்ஸான மீனிங் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அது அந்த அளவுக்கு படத்தோட கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஆட்டோட க்ளோஸ்அப் ஷாட்ஸு. கடைசியா ஒரு இடத்துல நம்ம கடை வெட்டும் போது தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் ஆடு சிலுப்போம் வெட்டுவாங்க. இந்த இடத்துல ஒரு இடத்துல ஆடு சிலுக்கும். அந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்மைல் ஒன்று கிரியேட் ஆகும் உங்க ஃபேஸ்ல. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ரைட்டிங் இருக்கும்.
ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். இந்த படம் ஒரு வேர்ல்டு கிளாஸ் சினிமா அப்படின்னு நான் சொல்லுவேன். வேர்ல்டு கிளாஸ் சினிமா அப்படின்னா ஒரு பிரம்மாண்டம், ஒரு 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 500 கோடி ரூபா பட்ஜெட்டு அந்த மாதிரி வச்சு பெரிய நகரத்தை அழிச்சு அந்த மாதிரி இருக்கிறது தான் வேர்ல்டு கிளாஸ் மூவிஸ்ன்னு சொல்ல முடியாது. வேர்ல்டு கிளாஸ் மூவிஸ் அப்படின்னா ஒருத்தங்க அவங்க மண் சார்ந்த படங்களை, அவங்களோட கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு உண்மையா 100% ஜென்யூனா வெளிப்படையா காட்டியிருக்காங்க அப்படிங்கறதான் என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கிளாஸ் சினிமா. அந்த வகையில இது ஒரு வேர்ல்டு கிளாஸ் சினிமாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவ்வளவு ஜென்யூனான கேரக்டர்ஸை அவ்வளவு லைவ்லியா காட்டியிருப்பாரு. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் மூவி ஃபார் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், ஜெனரல் ஆடியன்ஸா இருக்கட்டும். நீங்க கண்டிப்பா பார்த்து ரசிக்கும்படியா, கத்துக்கும்படியா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன்.